கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நெத்திலி போட்ட கருவாட்டு குழம்பு என் ஒய்ஃபுக்கு பிடிச்சது. அதனால் நான் செய்து கொடுக்கலான்னு நான் கிச்சனுக்கு போயிட்டு செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி இங்கிலாந்து கிச்சனில் நான் தான் சமைக்க போகிறேன். சில்வியாவுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு. கருவாட்டு குழம்பு மேலே போகிறேன். மேலே போயிட்டு மொச்சக்கொட்டை வேக வச்சுட்டா, 3 விசில் வச்சு ஊற வச்சுட்டா. இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸு. சில்வியா எல்லாம் அழகாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருவா. நான் உட்காந்து அப்படியே செய்ய வேண்டியது தான். வெறும் குக்கிங் மட்டும் என் வேலை, மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பா. ஒரு வானிலையில் எடுத்துங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் போட்டு வதக்குங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணது போடுங்க. பச்சை மிளகா ஒரு 3 போடுங்க. பூண்டு ஒரு 10 பல்லு போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. ஒரு 20% வதங்கின பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு வதக்குங்க. நான் காப்பர் பாத்திரத்தில் சமைக்கிறேன். இது எங்கே வாங்கினீங்க? உப்பு போட்டுக்குங்க. எங்கே வாங்கினீங்க? ஃப்ரான்ஸில் வாங்கினது. ஃபாலோவர் கேட்டாங்க எங்கே வாங்கினீங்கன்னு. அவங்களுக்காக இது. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டதை மறந்துட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. இது பண்ணி வச்சிருந்தால மொச்சக்கொட்டை அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வதக்குங்க. வதக்கிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க போடுங்க. உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டில் வளைஞ்சது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கடைசி அறுவடை இதுதான். இதோட முடிஞ்சிச்சு கத்திரிக்காய் எல்லாமே. அதை வதங்கினவொடனே சில்லி அதுக்குள்ளே நெத்திலியை அலம்பி நல்லா மஞ்சள் போட்டு அலம்பி வைக்கிறா. அந்த தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ நெத்திலியை போடுங்க. சில்லியா கடைசியில் போடுங்கன்னா நான் இப்பயே போட்டுருவேன். அப்போ தான் அந்த குழம்புல நல்லா ஏறும். கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு புளியை கரைச்சி வச்சா சில்லியா, புளி கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமை கொதிக்க வச்சுட்டு இந்த மொச்சக்கொட்டையை கொட்டிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த மெதுவாக குக் ஆகிட்டு சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய முடியாதா? செய்து முடிச்சாச்சு, கையை அலம்பியாச்சு, வேலை முடிஞ்சிடுச்சு, டியூட்டி ஃபினிஷ். நான் வெளில வந்துட்டேன். இப்போ சில்வியாவுக்கு செய்து கொடுத்து அவள் ரசிக்கும் போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா? யாராவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் ஒய்ஃபுக்கு செய்து கொடுங்க. கருவாட்டு குழம்புல நெத்திலியை தேடுற நெத்திலியை காணும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்து சொல்லு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர். எவ்வளோ செய்து கொடுத்தேன், சூப்பர்னு சிம்பிளாக முடிச்சிட்டா. அவ்வளோதான். எமோஷனலாக அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கக்கூடாது. தட் இஸ் லவ்.